ஹாய் மக்களே, குட் மார்னிங். அதிகாலை பிரம்ம தீபம் வந்து நான் இப்படி தாங்க ஏற்றுவேன். பிரம்ம தீபம் ஏற்றி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உடம்பு டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் தூங்குவேன். பட் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து டயர்டாக இருந்தால் தூங்கிடுவேன். அதுக்கப்புறமா எப்பவும் போல் கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி ஹெவி ரெயின், செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால காலையிலே தீபம் ஏற்றி பூஜை ரூமில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானை வந்து வணங்கிட்டு கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய எல்லாருக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருடைய விஷயமும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டிக்காய் பொரித்து அதை சோறோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். தென் சீனியை வரைக்கும் எண்ணெய்க்காயாக ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த செவ்வாய்க்கிழமை அதுவுமா முருகர் என் வாழ்க்கையில் பண்ண அதிசயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேங்க. எனக்கு முருகர் அப்படின்னா ரொம்ப இஷ்டமான ஒரு தெய்வம். எல்லா கடவுளையும் கும்பிடுவேன். அதில் வந்து எனக்கு முருகர் அப்படின்னா ரொம்ப உயிர். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கண் பார்வை வந்து சுத்தமாக போச்சு. சடனாக தான் கண் பார்வை தெரியாமல் போச்சு. நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, 50% தான் இவங்களுக்கு பார்வை வரும், ஆப்ரேஷன் பண்ணாலுமே அந்த மாதிரி தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபைனல் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் பக்கம் செலவாச்சு. ஒரு 1 மந்த் அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தோங்க. ஒரு நாளைக்கு சாப்பிட்ற நேரம், வாஷ்ரூம் போகிற நேரம், இந்த டைம் மட்டும்தான் கண்ணை திறக்கணும். மற்ற நேரம் ஃபுல்லாமே கண்ணை மூடி குப்புற தான் படுக்கணும். அந்த மாதிரி 1 மாதம் நான் உலகத்தையே பார்க்காம அவ்வளோ பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் வந்து நான் இருந்தேன். என்னோடய ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து பர்சனலாக எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நீங்கள் சர்ஜரிலாம் பண்ணாதீங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டுமே நீங்கள் பாருங்கள். சர்ஜரி பண்ணால் இப்போவே உங்களுக்கு வந்து அந்த பார்வைங்கிறது சுத்தமாக சர்ஜரி பண்ணால் 50% தான் உங்களுக்கு சான்சஸ் இருக்கும், அதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் எடுங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த டைமில் நான் முருகரை வந்து மனசார வேண்டினேன். எனக்கு காசு, பணம், சொத்து சுகம்லாம் வேண்டாம், கை கால் தடனா இருந்தால் போதும் முருகா. நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது. நம்ம கண் பார்வை, கண் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புங்க. கண் தெரியலை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி 1 மாதம் நான் கண் பார்வை இல்லாமல் இருந்தேன். அந்த டைமில் நான் முருகரை மனசார வேண்டிக்கிட்டு எனக்கு எப்படியாவது இந்த பார்வை குறைபாடு சரியாகணும் அப்படின்னு சொல்லி முருகரை வேண்டினேன். அதே மாதிரி எனக்கு எல்லாமே சரியாச்சு. அதில் இருந்து தான் 8 வருஷமாக, கிட்டத்தட்ட 8 வருஷமாக பழனியில் வந்து படிக்கட்டில் முட்டி போட்டு நான் முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு போவேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டுக்கு வந்து காலில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அவங்களுக்கும் சர்ஜரி பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த டைமில் நான் நினச்சி தான் ஒவ்வொரு வருஷமும் முருகரை வந்து பழனிக்கு போகும்போது முட்டி போட்டே நான் அந்த படிகளில் போய் முருகரை தரிசனம் பண்ணுவேன். கடவுள்கிட்ட பெருசாலாம் நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு என் குடும்பத்துக்கு நல்ல சுகத்தை கொடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, காசு பணம்லாம் வேண்டாம், நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நேர்த்திக்கடனை நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். முருகர் என்னோட வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, உங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது மாதிரி அதிசயங்களை நிறையவே பண்ணியிருப்பாங்க.